الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் அல்லாஹுக்கே. அல்ஹம்துலில்லாஹ். அவனுடைய புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களுடைய வழியை அணுவும் தவறாது பின்பற்றி வாழ்ந்து வந்த சஹாபாக்கள், தாபீன்கள், தாபீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டும் என வேண்டியதன் பின்னால், வார்த்தையிலே சிறந்த வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்த வழிகாட்டுதல் எம் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வழிகாட்டுதல். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித்தராத வழிகாட்டாத அனைத்தும் புதிதாக உருவாக்கப்பட்டவை ஒவ்வொன்றும் எம்மை நரகத்தின் பக்கம் விட்டு செல்லும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அவர்களுடைய ஒவ்வொரு உரையிலும் கூறுபவர்களாக இருந்தார்கள். அதனை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தியவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனக்கு இந்த இடத்திலே மிக முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச வேண்டும் என்று பணிக்கப்பட்டுள்ளேன். எமது இந்த சமூகத்திலே மிக முக்கியமான, குடும்பத்திலே மிக முக்கியமான ஒருவர்களாக இருக்கின்ற இந்த இளைஞர்கள், இந்த வாலிபர்கள், இவர்கள் தானாக வளர்வார்களா அல்லது இவர்களை வளர்க்க வேண்டுமா என்கின்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவனுடைய அல் குர்ஆனிலே நீங்கள் உங்களையும் உங்களுடைய ஃபெமிலியையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல் குர்ஆனிலே மிக தெளிவாக குறிக்காட்டுகின்றான். இந்த எமது குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டும் நீங்கள் பாதுகாருங்கள் என்று, பாதுகாத்து கொள்ளுங்கள், அதிலே உங்களையும் பாதுகாத்துக்கொள் என்று மிக சுருக்கமான முறையிலே, இரத்தின சுருக்கமான முறையிலே அல்லாஹு தஆலா மிக தெளிவாக கூறிவிட்டான். எமது குடும்பத்திலே எத்தனையோ பிள்ளைகள் வாலிபர்களாக, தந்தை என்கின்ற நமக்கு, தாய் என்கின்ற நமக்கு வாலிபர்கள் பிள்ளைகளாக இருப்பார்கள். இவர்கள் எந்த சூழலிலே அல்லது அவர்களை சுற்றி இருக்கின்ற இந்த சமூகம் எவ்வாறு எத்தன்மை உடையது என்பதனை அந்த வாலிபர்கள் அவர்களுடைய குணங்களை வைத்து நாங்கள் அறிய முடிகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த வாலிபர்கள் என்பவர்கள் தன்னுடைய தாயினுடைய வயிற்றிலே பிறக்கின்ற பொழுது குழந்தைகளாகவும், பின்பு சிறுவர்களாகவும், பின்பு வாலிபர்களாக அவர்கள் உருவாக்கப்படுகின்றார்கள். இந்த வாலிபர்கள் இவர்களுக்கு எவ்வகையான மார்க்க விடயங்கள் இவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும், இவர்கள் எப்படி தன்னுடைய குடும்ப சூழலிலே இருக்க வேண்டும் என்பதனை இஸ்லாம் எமக்கு துல்லியமாக மிக தெளிவாக கூறி காட்டுகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு தந்தையினுடைய மிக பாரிய ஒரு பொறுப்பு, ஒரு தாயினுடைய மிக பாரிய பொறுப்பு இந்த வளர்க்கப்படுகின்ற இந்த இளைஞர்களுக்கு மிக பாரிய ஒரு பொறுப்பாகவும் இவர்களுக்கு கடமையாகவும் இருக்கின்றது. இந்த இளைஞர்கள், இந்த வாலிபர்கள் என்பவர்கள் முதலாக வளர்க்கப்பட வேண்டும். அதன் பிற்பாடுதான் அவர்கள் தானாக இஸ்லாமிய சூழலிலே வளர்வார்கள். எமக்கு இதில் இஸ்லாம் பல கட்டங்களாக எமக்கு சுட்டி காட்டுகின்றது. முதல், எமது குழந்தைகளுக்கு, வாலிபவர்களாக ஆகப்போகின்றவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். நாங்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தந்தை ஷிர்கிலே இருந்த பொழுதும், சிலைகளை செய்து விற்ற பொழுதும், தான் ஒரு இளைஞனாக ஒரு சமூகமே அவரை நோக்கி பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். எப்படி? அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இப்ராஹிம் என்ற இளைஞர் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒரு சமூகம் என்று சுட்டி காட்டுகின்றான். தான் இளைஞனாக இருந்த பொழுதுதான் தன்னுடைய தந்தை செய்து விற்ற அந்த விக்கிரகங்களை உடைத்தார்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே தெளிவான முறையிலே கூறி காட்டுகின்றான். ஒரு சமூகத்தினுடைய மாற்றம் இளைஞர்களுடைய கையிலே இருக்கின்றது என்பது இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை மிக பாரிய ஒரு படிப்பினை. அதே போன்று இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்
தன்னுடைய இளைஞர் பருவத்திலே தன்னுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பினார்களோ அதே போன்றுதான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அல்லாஹு தஆலா அவனுடைய கட்டளையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி தன்னுடைய கழுத்தையே அறுப்பதற்கு தந்தைக்கு அனுமதி வழங்கிய ஒரு இளைஞர். சிறுவர் என்று கூறுவார்கள், அப்படி அல்ல. தந்தையினுடைய சொல்லை விளங்கி ஏற்று அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றுங்கள் என்று கூறிய ஒரு இளைஞர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பாசறையிலே வளர்க்கப்பட்ட அந்த இளைஞர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அந்த குடும்பமே இஸ்லாமிய சூழலில் வளர்க்கப்பட்டதன் காரணத்தில் தான் இதுவரைக்கும் ஹஜ் செய்கின்றவர்களும் உம்ரா செய்கின்றவர்களும் அவர்களை அனுதினமும் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த வளர்க்கப்பட வேண்டிய இளைஞர்கள் முதலில் 3 விதங்களாக நாங்கள் பிரிக்கலாம். ஒன்று, பெற்றோர்களுடைய கண்காணிப்பிலே இளைஞர்கள் வளர்க்கப்படுகின்றார்கள். தந்தையினுடைய ஆலோசனையின் பிரகாரம் பிள்ளைகள் வளர்க்கப்படுகின்றார்கள். இவர்களுடைய ஆலோசனைகளும் இவர்களுடைய கண்காணிப்பும் தவறுகின்ற பட்சத்தில் பிள்ளைகள் காடையர்களாகவும் மிகவும் கட்டவிழ்த்து விடப்பட்ட மிகவும் மோசமான முறையிலே தங்களுடைய நடத்தைகளை மிலேச்சத்தனமான முறையிலே செய்கின்ற இளைஞர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இஸ்லாமிய சூழல் சரியான முறையிலே போதிக்கப்படவில்லை என்றால் அந்த இளைஞனாக நாங்கள் பார்க்க முடியாது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எனவே தாய் தந்தையினுடைய கண்காணிப்பு. இரண்டாவது, சமூகம், அவனை சுற்றி வளைத்திருக்கின்ற சமூகம், அவனோடு சேர்ந்திருக்கின்ற நண்பர் வட்டங்கள், இதையும் கண்காணிக்க வேண்டிய கடமை அந்த தாய் தந்தையர்களுக்கு இருக்கின்றது. அடுத்ததாக சுய சிந்தனை. ஒரு இளைஞனுக்கு மந்த புத்தி இருந்தால் உண்மையிலேயே அவன் இளைஞனாக இல்லை. அவன் ஒரு இஸ்லாமிய இளைஞன், இஸ்லாமிய வாலிபன் என்ற வட்டத்தை விட்டு வெளியேறிவிட்டான். சுய சிந்தனை, அல்லாஹ்வை பற்றிய சிந்தனை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றிய சிந்தனை இன்மை என்றால் நிச்சயமாக அந்த வாலிபன் அந்த இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் அவன் வெளியேறிவிட்டான். அவனுடைய நடத்தைகளும் அவனுடைய குணங்களும் மிகவும் வேறுபட்ட ஒன்றாக இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றவில்லை என்றால் அவன் ஏதோ ஒரு ஷைத்தானை பின்பற்றுகின்றான், அவன் ஏதோ ஒரு முன்மாதிரியை நோக்கி ஓடுகின்றான் என்கின்ற இந்த சுயசிந்தனையை இல்லாத, இந்த சுயசிந்தனை அற்ற இந்த வாலிபர்கள் அவர்கள் இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறுகின்றார்கள். இப்படி இந்த 3 விடயங்களும் ஒரு மனிதனிடத்திலே, ஒரு வாலிபனிடத்திலே தாக்கம் செலுத்தவில்லை என்றால் அந்த வாலிபன் இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருக்க மாட்டான் என்பதனை எமக்கு இந்த சமூகத்திலே இருக்கின்ற இளைஞர்களும் வாலிபர்களும் படம் காட்டுகின்றார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இதிலே ஒரு வாலிபனுக்கு ஈமானியத்தான ஈமான் இஸ்லாமிய அம்சங்கள் மிக தெளிவான முறையிலே அவனுக்கு சொல்லப்பட வேண்டும். எப்படி? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். இஸ்லாத்திலே இருக்கின்ற மிக மிக தூய ஒரு கடமை தொழுகை. 5 நேரமும் ஒருவன் பள்ளிக்கு வருகின்றான், அவன் உள்ளம் சுத்தமாகின்றது. இந்த தொழுகை மானக்கேடான கெட்ட விடயங்களை விட்டும் தவிர்த்து கொள்கின்றது. எனவே ஈமானியத்தான இஸ்லாத்தில் கூறப்பட்ட விடயங்களை இந்த வாலிபனுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, அதன் ரீதியாக அவன் வளர்க்கப்படுகின்ற பொழுது அந்த இளைஞன் கெட்ட விடயங்களை விட்டும் தூரமாகின்றான். எமது பிள்ளைகளை நாங்கள் கிளாஸுக்கு போனையான்னு கேட்கும், எத்தனை மணி கிளாஸ், இத்தனை மணிக்கு போனையா, அத்தனை மணிக்கு போனையான்னு கேட்கும். ஆனால் அல்லாஹ்வை ஞாபகம் செய்கின்ற ஒரு இடம், படைத்த இறைவனை, எம்மை அழகிய உருவத்திலே படைத்த இறைவனை வணங்குகின்ற அதற்கென்று குறிப்பிடப்பட்ட டைம் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது, இந்த நேரத்திற்கு பள்ளிக்கு சென்றாயா என்று கேட்கின்ற பெற்றோர்கள் இல்லாத வரைக்கும் அந்த குழந்தைகள் இஸ்லாமிய சூழலிலே வளர்க்கப்பட மாட்டார்கள், அவர்களாகவும் வளர மாட்டார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அடுத்த விடயம் என்னவென்றால், நல்ல நண்பர்கள் வட்டம் இவர்களுக்கு இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன், ஒரு வாலிபன் அல்லது ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனுடைய மதத்திலே இருக்கின்றான். மதம் என்றால் நண்பன் என்ன செய்கிறானோ அப்படியே செய்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு ஒரு அழகிய ஒரு ஹதீஸை எங்களுக்கு ஞாபகப்படுத்தியிருக்கின்றார்கள். என்ன?
நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உள்ள உதாரணம். ஒரு நல்ல நண்பன் அத்துர் வியாபாரியை போன்றவனாவான், ஒரு கெட்ட நண்பன் கொள்ளன் வேலை செய்கிற ஒருவனை போல. எனவே நீங்கள் விளங்கும், கொள்ளன் காமாலையில் ஒரு நின்றா அவருக்கு என்ன நடக்கும், அத்துர் வியாபாரிக்கு பக்கத்தில் போய் நின்றா என்ன நடக்கும். இதனை இந்த நண்பர்களோடு, எந்த நண்பர்களோடு எமது பிள்ளைகள் சேர்ந்து இருக்கின்றார்கள்? டைமுக்கு பள்ளிக்கு போகிற பிள்ளைகளோட சேர்ந்துக்கிறிருக்காங்களா, அல்லது பிள்ளைகள் யுவதிகள் பொம்பளை பிள்ளைகள் பாடத்துக்கு போகிற டைமில் வெளியாகிட்டு போயிட்டு வார், அப்படி ஒரு சுற்றிட்டு வார், அந்த பிள்ளைகளோட சேர்ந்துக்கிறிருக்காங்களா? முழு சைத்தானியத்தையும் கையடக்கிய தொலைபேசியை வைத்துக்கொண்டு நன்மைகளை விட தீமைகள் பாதகங்கள் மிகவும் அதிகமாக இருக்கின்ற கையடக்க தொலைபேசியை யூஸ் பண்ணிக்கொண்டு மோசமான முறையிலே அதனை யூஸ் பண்ணுகின்ற நண்பர்கள் வட்டாரத்தோடு அந்த பிள்ளைகள் சேர்ந்திருக்கின்றார்களா என்பதனை பார்ப்பதற்கு எமது தந்தைகள், எமது தாய்மார்கள் தவறியதன் காரணமாகத்தான் இந்த வாலிபர்கள் இஸ்லாமிய சூழலில் வளர்க்கப்படவில்லை. அப்படி இருந்தால் அவர்கள் இஸ்லாமிய சூழலில் வளர்க்கப்படுவார்கள். எனவே இவர்களுடைய நண்பர் வட்டங்கள் எவ்வாறு இருக்கின்றது என்பதனை பார்க்க வேண்டும். அதே போன்று இஸ்லாமிய அறிவு எமது பிள்ளைகளுக்கு புகட்டப்பட்டிருக்கின்றதா? மார்க்க அறிவுகள், துஆ பிரார்த்தனைகள், இந்த விடயங்கள் இவர்களிடத்திலே இருக்கின்றதா என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹு தஆலா ஒருவருக்கு நன்மை செய்ய நாடினால் அவர்களுக்கு அறிவை கொடுக்கின்றான், மார்க்க அறிவை கொடுக்கின்றான். எனவே இந்த மார்க்க அறிவை நாமும் எமது பிள்ளைகளுக்காக வேண்டி பிரார்த்தனை செய்து இவர்களை அந்த மார்க்க விடயங்களை கற்றுக்கொள்வதற்கு தயார்படுத்த வேண்டும். இவர்களை நாங்கள் தயாராக்க வேண்டும். அப்போதுதான் இவர்களிடத்திலே மார்க்க அறிவும் இபாதத்களும் நிறைந்து இவர்கள் இஸ்லாமிய சூழல்களிலே வளர்க்கப்படுவார்கள், தானாக வளர்வார்கள். இந்த விடயத்தை நாங்கள் தந்தைமார்கள், பெற்றோர்கள் அதனை உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதே போன்று பொறுமை மற்றும் ஒழுக்கம். பொறுமையின்மையும் ஒழுக்கமும் இல்லை என்றால் இந்த சமூகத்திலே அந்த எமது பிள்ளை வாலிபனாக இருந்தால் என்ன பேர் கொண்டு அழைக்கப்படுவான்? 2 பேர் 4 பேர் அதில் தாண்டி போக்குள்ள மிக மோசமான வார்த்தையிலே தாய் தந்தையருக்கு ஏச்சை வாங்கி கொடுக்கின்ற பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். இன்னல்லாஹ மஅஸ்ஸாபிரீன், அல்லாஹு தஆலா கூறுகின்றான், பொறுமையாளர்களோடு தான் அல்லாஹ் இருக்கின்றான் என்று. எனவே எமது பிள்ளைகளோடு, எமது வாலிப பிள்ளைகளோடு அல்லாஹ் இருக்க வேண்டும் என்றால், அவன் இஸ்லாமிய சூழலிலே வளர்க்கப்பட வேண்டும் என்றால் அவனுக்கு பொறுமையை முதலில் நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும், அல்லது அவர் பொறுமையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, மிக சுருக்கமாக கூறி முடிக்கின்றேன், அடுத்ததாக பெற்றோரை மதிக்கக்கூடிய ஒரு இதை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை எப்படி உருவாக்குவது? நான் தந்தை என்றால் எனது பெற்றோரை நான் மதித்தால் தான் எனது பிள்ளை என்னை மதிப்பான் என்கின்ற அந்த ஒரு சிந்தனை எமக்கு எழ வேண்டும். நாங்கள் நல்ல முறையிலே பிள்ளைகளோடு பேச வேண்டும், பிள்ளைகளை எமக்கு துஆ செய்கின்ற பிள்ளைகளாக மாற்ற வேண்டும். அப்போதுதான் அந்த குழந்தை தந்தையினுடைய பராமரிப்பிலே, தந்தையில் இருக்கின்ற அன்பிலே, தந்தை கூறுகின்ற விடயங்களை எடுத்து இஸ்லாத்தை முறையான முறையிலே அந்த குழந்தைக்கு நாங்கள், அந்த வாலிபருக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது, எமது குழந்தை எம்மிலே ஒரு பாசம் வைக்கின்ற பொழுது நாங்கள் சொல்கின்ற விடயத்தை கேட்கும். எனவே நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். எமது பிள்ளைகள் எங்களை மதிக்க வேண்டும் என்றால் நாங்கள் எங்களுடைய பெற்றோர்களோடு மிக கண்ணியமான முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் அல்லாஹு தஆலா கூறுகின்றான், ரப்பி இர்ஹம்ஹுமா கமா ரப்பியானி ஸகீரா. இது குழந்தைகள், வாலிபர்கள் அனுதினமும் பெற்றோர்களுக்காக வேண்டி கேட்க வேண்டிய துஆ. எத்தனை குழந்தைகளை, எத்தனை வாலிபர்களை, எத்தனை இளைஞர்களை இந்த துஆவை, இந்த பிரார்த்தனையை தன்னுடைய தாய்தர்களுக்கு கேட்கின்றார்கள். ஏனென்றால் அவர்கள் அந்த சூழலிலே வளர்க்கப்படவில்லை, அவர்களும் வளரவில்லை. சுய சிந்தனையற்றவர்களாக தான் தோண்டித்தனமான முறையிலே, அலட்சியமான முறையிலே இஸ்லாத்தை விட்டும், இஸ்லாமிய வட்டத்தை விட்டும் வெளியேறியதன் காரணமாகத்தான் வாலிபர்கள் இந்த சமூகத்திற்கு ஒரு சாபக்கேடாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், 5 வருவதற்கு முன்பு 5 நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதில் ஒன்றுதான் தன்னுடைய முதுமை வருவதற்கு முன்பு தன்னுடைய இளமையை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மிகவும் ஒரு உருசுறுப்பான ஒரு பருவம் இளமை பருவம். அந்த பருவத்திலே இஸ்லாமிய வழிகாட்டுதல்களிலே எமது குழந்தைகள் ஈடுபடுகின்றதா? பயான்களிலே கலந்து கொள்கின்றார்களா? மார்க்க வகுப்புகளிலே கலந்து கொள்கின்றார்களா? இவர்களுடைய இளமை எவ்வாறு இருக்கின்றது என்பதை கண்காணிக்கக்கூடிய பெற்றோர்கள் சமூகத்திலே இருக்க வேண்டும். அவ்வாறு இருந்தால்தான் பிள்ளைகள் இஸ்லாமிய சூழலிலே, வாலிபர்கள் அவர்கள் தானாக வளர மாட்டார்கள், வளர்க்கப்படுவார்கள். அதே போன்று
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு அடியான் மறுமை நாளிலே மிகவும் அகோரமான அந்த நேரத்திலே ஒருவனுடைய கால் அசையாது, ஒருவனுடைய கால் இன்னொரு இடத்தை நகராது. யார் அது? 4 கேள்விகள் அவர்களிடத்திலே கேட்கப்படும். இந்த 4 கேள்விகளுக்கும் பதில் செல்லவில்லை என்றால் அவர்களுடைய கால்கள் நகராது. முதலாவது கேள்வி, உன் வாழ்நாளை எப்படி நீ கழித்தாய்? அன்பார்ந்த வாலிபர்களே, எமது வாலிப பருவம் மிக உருசுறுப்பான பருவம், கல்வியை தேடி கற்கின்ற ஒரு பருவம், மார்க்க விடயங்களிலே மிக சுயமாக ஈடுபடுகின்ற ஒரு பருவம். எந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எமக்கு ஒரு சமூகம் என்று அல்லாஹு தஆலா கூறினானோ, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இளைஞனாக இருக்கின்ற பொழுது மிக துல்லியமான முறையிலே முன்னெடுத்த ஒரு பருவம். உன் வாழ்நாளை நீ எப்படி கழித்தாய்? இரண்டாவது கேள்வி, உன் இளமை காலத்தை நீ எதற்காக பயன்படுத்தினாய்? எப்படி பயன்படுத்தினாய்? நான் தொழவில்லை, எனது பெற்றோர்களை மதிக்கவில்லை, வீதிகளிலே தான் தோண்டித்தனமான முறையிலே நான் நடமாடினேன், என்னிடத்திலே நட்பண்புகள் இல்லை என்ற அந்த ஒரு ஆன்சர் அந்த இடத்திலே வராமல் அல்லாஹு தஆலா எம்மை பாதுகாக்க வேண்டும். எனவே உன் இளமை காலத்தை நீ எப்படி கழித்தாய்? மூன்றாவது, உன் செல்வத்தை எப்படி நீ சம்பாதித்தாய், அதை எவ்வாறு செலவு செய்தாய்? அடுத்த 4வது விடயம், கற்ற அறிவை எவ்வாறு பயன்படுத்தினாய்? இப்படி 4 கேள்விகளிலே மேற்கூறிய 2 கேள்விகளும் ஒரு வாலிபனிடத்திலே கேட்கப்படுகின்ற மிக முக்கியமான கேள்வி. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அதே போன்று அல்லாஹுவை நினைத்து தன்னுடைய வாலிப பருவத்திலே அல்லாஹுவை வணங்கிய ஒரு இளைஞனுக்கு எந்த நிழலிலுமே இல்லாத அந்த மறுமை நாளிலே அல்லாஹுடைய அர்ஷுடைய நிழல் கிடைக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே இந்த வாலிபர்கள் என்பவர்கள் வளர மாட்டார்கள், அவர்களை பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும், அவர்களிடத்திலே இஸ்லாமிய சூழலை உருவாக்க வேண்டும், நட்பண்புகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அன்றாடம் இஸ்லாமிய விடயங்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இவ்வாறு சொல்வதன் மூலமாகவும் செய்வதன் மூலமாகவும் தான் அந்த இஸ்லாமிய சூழலிலே அந்த இளைஞன், ஒரு வாலிபன் அகப்படுகின்ற பொழுது அவன் மிக அழகிய முறையிலே ஒரு தாய் தந்தையினுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்து இஸ்லாமிய வட்டத்துக்குள் இருந்தும் அவன் வளர்க்கப்படுகின்றான். இல்லை என்றால் தான் தோண்டித்தனமான முறையிலே எமக்கும் கைசேதத்தை ஏற்படுத்தி மறுமை நாளிலும் அவரும் கைசேதப்பட்டு ஒரு பிரயோசனமற்ற ஒரு வாலிபனாக உருவாகக்கூடிய ஒரு தர்ம சங்கட நிலைமை உருவாகும். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எமது பிள்ளைகளை, எமது வாலிப பிள்ளைகளை நாங்கள் இஸ்லாமிய சூழலிலே வளர்க்க வேண்டும். அதற்காக நாங்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும். அவர்களையும் நாங்கள் இந்த மார்க்க உபன்யாசங்களை கேட்பதற்கும் அதே போன்று மார்க்க பிரச்சாரங்களை கேட்பதற்கும் அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். இவ்வாறு ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நிச்சயமாக நாங்கள் எமது ஃபெமிலியை, எமது குடும்பத்தாரை நரக நெருப்பை விட்டும் பாதுகாக்க முடியும். எதையெல்லாம் கேட்டோமோ அதன்படி நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக.